அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் கருத்தரிக்க சில டிப்ஸுகள் சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. ஒரு நாவல் இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. நாவல் இலை கொழுந்து எடுத்துங்க. நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பசும்பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுடுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அரச மரத்தினுடைய மொக்கு அதை அரைச்சி பசும்பாலில் 48 நாட்கள் குடிச்சுட்டு வந்தாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் தாமரைத்தண்டு நாகபுஷ்ப சாறு இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு அடித்து கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து டேட்டா ஆனதுக்கு அப்புறம் 48 நாட்கள் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டேட்டா ஆகி பிறகு அமுக்கரா பவுடரை தேனில் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கனாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மாதுளம்பழம் பட்டை, பூ, விதை இது எதையான ஒன்று இல்லை மூணையும் உலர்த்தி நேரில் காய வச்சு பொடியாக்கி அதை தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கனாலும் கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் டேட் ஆன 2வது நாள் மலைவேம்பு கொழுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. 10 மிளகு எடுத்துங்க. பனவெல்லம் ஒரு 50 கிராம் எடுத்துங்க. மூணையும் போட்டு மிக்சியில் போட்டு அடித்து ஒரு டம்ளர் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றில் டேட் ஆன 2வது நாள் 3வது நாள் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் கரைஞ்சி கருப்பையில் உள்ள அழுக்குகள் கரைஞ்சி வெளியேறி கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இலந்த இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. ஒரு 10 மிளகு எடுத்துங்க. 2 செம்பருத்தி பூ எடுத்துங்க. ஒரு 5 பூண்டு பல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நெல்லிக்காய் அளவுக்கு காலையில் டேட் ஆன 2வது நாள் 3வது நாள் சாப்பிடுவாங்க. 4வது நாள் வரைக்கும் சாப்பிடுங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் செவ்வாழைப்பழம் அடிக்கடி சாப்பிடுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அரச மரத்தினுடைய பட்டை, அசோக மரப்பட்டை இது ரெண்டையும் பொடியாக்கி கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம வெந்தயத்தை பொடியாக்கி அதை நம்ம தயிரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வாழைப்பூ சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகள் கருப்பையில் உள்ள அழுக்குகள் கரைஞ்சி கரு உருவாக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வாழைப்பூ சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும். சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வரும். அதே போல் நம்ம மூக்கிரட்டை கீரையுடைய வேரை எடுத்து பொடியாக்கி காய வச்சு பொடியாக்கி அது அரிசி கழுவிய தண்ணியில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுறது கருப்பையில் உள்ள நீர்க்கட்டிலாம் கரைஞ்சி கரு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.